அருமையான சகோதரனே, சகோதரியே, நாம் இன்றிலிருந்து எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புத்தகத்தை படிக்கப் போகிறோம். முதலாவது இந்த புத்தகத்தை குறித்த ஒரு அறிமுகத்தை பார்த்துவிட்டு முதலாவது அதிகாரத்திலிருந்து சில வசனங்களையும் இன்று தியானிப்போம். இந்த புத்தகத்தை எழுதியவர் எசேக்கியேல் என்ற ஆசாரியன். ஆனால் எசேக்கியேல் இந்த ஆசாரிய பணியில் ஈடுபட்டதில்லை. காரணம் என்ன தெரியுமா? இவர் யோயாக்கீன் காலத்திலே சிறைப்பிடிக்கப்பட்டு பாபிலோனுக்கு கொண்டு செல்லப்பட்டார். இதை குறித்து நீங்கள் 2 ராஜாக்கள் 24 அதிகாரம் 10 முதல் 16 வரை உள்ள பகுதியிலே பார்க்க முடியும். யோயாக்கீமின் 11 ஆண்டு கால ஆட்சியிலே முதலாவது சிறைப்பிடிப்பு நடைபெற்றது. இப்பொழுது தானியேல் சிறைப்பிடிக்கப்பட்டான். இவனைத் தொடர்ந்து யோயாக்கீன் அரியணைக்கு வந்து 3 மாதங்களே ஆட்சி புரிந்தான். இவனுடைய காலத்திலே தான் எசேக்கியேல் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு செல்லப்பட்டார். இது கிறிஸ்துவுக்கு முன் 597 ஆண்டிலே நடைபெற்ற 2வது சிறைப்பிடிப்பு. இவ்வாறு மக்கள் ஒவ்வொரு பகுதியாகவே சிறைப்பிடிக்கப்பட்டு சென்றார்கள். எசேக்கியேல், எரேமியா மற்றும் தானியேல் போன்ற தீர்க்கதரிசிகளுக்கு சம காலத்தவர் என்று சொல்லலாம். இந்த காலகட்டத்திலே எரேமியாவிற்கு வயது அதிகமாகிவிட்டது. இவர் யோசியாவின் காலத்திலே இளைஞனாக இருந்தபோது தன்னுடைய ஊழியத்தை ஆரம்பித்தவர். இவர் எருசலேம் சிறைப்பிடிக்கப்பட்டு போனபோது எருசலேமிலேயே விடப்பட்டார். பின்னர் எருசலேமிலே மீந்திருந்த ஜனங்கள் எகிப்திற்கு சென்றபொழுது எரேமியாவையும் கட்டாயப்படுத்தி அழைத்துச் சென்றார்கள். ஆகவே எரேமியாவின் ஊழியம் எகிப்திலிருந்த மீதியான ஜனங்கள் நடுவே தொடர்ந்து நடைபெற்றது. தானியேல் பாபிலோன் அரண்மனைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு பின்னர் அங்கே பிரதம மந்திரியானார். எசேக்கியேல் பாபிலோன் நதி அண்டையிலே சிறை வைக்கப்பட்டிருந்த மக்கள் நடுவிலே தனது ஊழியத்தை நிறைவேற்றிக் கொண்டிருந்தார். ஐபிராத்து நதியிலிருந்து தண்ணீர் வந்து கொண்டிருந்த ஒரு பெரிய கால்வாய்க்கு அருகிலே தான் இந்த ஜனங்கள் சிறை வைக்கப்பட்டிருந்தார்கள். இந்த கால்வாய் பாபிலோனிலிருந்து பல மைல் தொலைவிற்கு அப்பால் இருந்தது. எசேக்கியேலின் ஊழியம் அவர்கள் மத்தியிலே நடைபெற்றுக் கொண்டிருந்தது. சங்கீதம் 137 பாபிலோனிலே மீதியாயிருந்த ஜனங்களின் சங்கீதமாகும். சங்கீதம் 137 1-2 வசனங்களை பாருங்கள். பாபிலோன் ஆறுகள் அருகே நாங்கள் உட்கார்ந்து அங்கே சீயோனை நினைத்து அழுதோம். அதன் நடுவில் இருக்கும் அலரி செடிகளின் மேல் எங்கள் கிண்ணறங்களை தூக்கி வைத்தோம். இந்த வேளையிலே எசேக்கியேல் எழுதுகிறார், வானங்கள் திறக்கப்பட நான் தேவ தரிசனங்களை கண்டேன் என்று சொல்லுகிறார். இன்னொரு வேறுபாடு இல்லையா? அவர்கள் அலரி செடிகளின் மேலே தங்கள் கிண்ணறங்களை ஏற்கனவே தூக்கி வைத்து விட்ட பொழுது, உட்கார்ந்து அழுது கொண்டிருந்த பொழுது இந்த எசேக்கியேல் தேவனுடைய தரிசனங்களை கண்டார். ஒரு பிரிவினர் தங்கள் பாதக சூழ்நிலையிலே அழுது கொண்டிருக்கிறார்கள். தேவனுடைய பிள்ளைகளோ அதன் மத்தியிலேயும் அவரை நோக்கி பார்த்து தேவ செய்திகளை பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அருமையானவர்களே, இதுவே மாம்சத்திலே வாழுகிறவர்களுக்கும் ஆவியிலே வாழுகிறவர்களுக்கும் உள்ள வித்தியாசம். ஆவிக்குரிய வாழ்க்கை வாழ்கிற ஒருவன் எந்த சூழ்நிலையிலேயும் தேவனை நோக்கி பார்த்து தேவனுடைய ஆறுதலையும் அவர் தரும் வழி நடத்துதலையும் பெற்றுக்கொள்ளுவான். அடுத்ததாக நாம் எசேக்கியேலின் செய்தியை குறித்து பார்க்க இருக்கிறோம். எரேமியா, எசேக்கியேல், தானியேல் போன்ற எல்லாரும் தீர்க்கதரிசிகள்தான். ஆனால் ஒவ்வொருவரும் வித்தியாசமான ஊழியத்தையும் அவர்களுக்கென்று தனிப்பட்ட ஊழியத்தையும் உடையவர்களாயிருந்தார்கள். ஒவ்வொருவரும் தனிப்பட்ட ஒரு குழு மக்களுக்கு ஊழியம் செய்கிறவர்களாக, ஏன் ஒருவரை ஒருவர் சந்தித்தராதவர்களாக இருந்தார்கள் என்பதே தெளிவு. தேவன் அவ்வாறே இவர்களை ஏற்படுத்தி வைத்திருந்தார். தானியேலின் புத்தகத்திலிருந்து தானியேல் எப்பொழுதாவது தன்னுடைய ஜனங்களும் எசேக்கியேலும் சிறை வைக்கப்பட்டிருந்த பகுதிக்கு சென்று பார்வையிட்டதாக அறிய முடியவில்லை. ஆனாலும் தானியேல் தன்னுடைய ஜனங்கள் மீது மிகுந்த கரிசனை உடையவராக இருந்தார். சரி, தானியேலும் எரேமியாவும் ஒருவரை ஒருவர் அறிந்திருந்தார்களா? தானியேல் புத்தகத்திலிருந்து தானியேல் எரேமியாவின் தீர்க்க தரிசனங்களை அறிந்திருந்தார் என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறது. தானியேல் எருசலேமிலே இளைஞனாக இருக்கின்ற பொழுது எரேமியாவின் செய்தியை கேட்டிருக்க அதிக வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல எசேக்கியேலும் சிறைப்பிடிக்கப்பட்ட பொழுது இளைஞனாயிருந்தார். ஆகவே எசேக்கியேலும் எரேமியாவின் செய்தியை கேட்டிருக்கும் வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் பிரியமானவர்களே, எசேக்கியேல் தானியேலோடு கூட தனிப்பட்ட நட்பு உடையவராக இருந்திருக்க வாய்ப்பில்லை. எசேக்கியேலின் செய்தியானது மற்ற தீர்க்கதரிசிகளின் செய்தியை விட மிகவும் ஆவிக்குரியதாயிருந்தது.
ஏனென்றால் இவர் கூறின செய்திகள் யாவும் தேவனை பற்றியதாகவே இருந்தது. ஒருவர் இதை பற்றி இவ்வாறு சொல்லியிருக்கிறார், கவனியுங்கள். ஏசாயா தீர்க்கதரிசி குமாரனுடைய தீர்க்கதரிசியாக இருப்பதைப் போலவும், எரேமியா தீர்க்கதரிசி பிதாவினுடைய தீர்க்கதரிசியாக இருப்பதைப் போலவும், எசேக்கியேல் தீர்க்கதரிசி பரிசுத்த ஆவியானவருடைய தீர்க்கதரிசியாக இருக்கிறது போலவும் காணப்படுகிறது என்று சொல்லுகிறார். முதலாம் சிறைப்பிடிப்பின் காலத்திலே பொய் தீர்க்கதரிசிகள் இன்னும் தங்களுடைய பொய்யான தீர்க்க தரிசனங்களை கூறிக்கொண்டுதான் இருந்தார்கள். சிறையிருப்பிலே உள்ள மக்கள் சீக்கிரத்திலே எருசலேமிற்கு திரும்புவார்கள் என்றும் அந்த நகரம் அழிக்கப்பட போவதில்லை என்றும் அவர்கள் தரிசனம் உரைத்தார்கள். எருசலேம் நகரம் இரண்டாவது சிறைப்பிடிப்பின் பொழுது கூட அழிக்கப்படவில்லை. கிறிஸ்துவுக்கு முன் 586 ஆண்டிலே நேபுகாத்நேச்சார் எருசலேமிற்கு எதிராக 3வது முறை வந்தபொழுதுதான் அவன் எருசலேமை தீ வைத்து கொளுத்திவிட்டான், நகரத்தை அழித்தான். ஆகவே சுமார் 10 ஆண்டுகளாக இந்த பொய் தீர்க்கதரிசிகள் ஜனங்கள் எருசலேமிற்கு திரும்புவார்கள் என்றும் எருசலேம் அழிக்கப்படுவதில்லை என்றும் சொல்லிக்கொண்டே இருந்தார்கள். ஆனால் எரேமியாவோ பாபிலோனில் இருந்த யூதா ஜனங்களுக்கு செய்தி அனுப்பி எருசலேம் அழிக்கப்பட்டு போகும் என்றார். இதை எசேக்கியேல் உறுதி செய்தார். அது மட்டுமல்ல, அவர்கள் எருசலேமிற்கு திரும்ப வேண்டுமானால் முதலாவது தேவனிடத்திலே திரும்ப வேண்டும் என்று எச்சரித்தார். நேரம் வந்தபொழுது மீதியாயிருந்தவர்களிலே குறைந்த எண்ணிக்கையானவர்கள்தான் தேவனிடத்திலே திரும்பினார்கள். இவர்கள் எருசலேமிற்கு திரும்பினார்கள். ஆனாலும் அங்கே அவர்கள் மனமடிவையே சந்தித்தார்கள். இதனை அடுத்து எசேக்கியேலின் ஊழிய முறையை குறித்து சற்றே சிந்திப்போம். எசேக்கியேல் சிறைப்பிடிக்கப்பட்டு கொண்டு சென்ற 5 வருடங்களுக்கு பின்னர் தனது ஊழியத்தை ஆரம்பித்தார். அப்பொழுது அவருக்கு 30 வயது இருந்திருக்கும். பல வழிகளில் தேசத்தினுடைய இருண்ட நாட்களிலேயே இவர் தீர்க்க தரிசனத்தை உரைத்தார். பள்ளத்தாக்கின் அடிப்பகுதியில் உள்ள இருண்ட பகுதியில் நின்றே இவற்றை கூறினார். அப்பொழுது இவர் பொய் தீர்க்கதரிசிகளால் உருவாக்கப்பட்ட பொய்யான நம்பிக்கைகளை சந்திக்க வேண்டியதாயிருந்தது. மேலும் பாவத்தினாலும் பேரழிவினாலும் உண்டான சோர்வுகளையும் கருத்து வேறுபாடுகளையும் சந்திக்க வேண்டியதாய் இருந்தது. அதே வேளையிலே மக்கள் அவருடைய செய்திக்கு செவி மடுக்கவில்லை. ஆகவே எசேக்கியேல் தீர்க்கதரிசி வேறொரு அணுகுமுறையை பின்பற்ற வேண்டியதாயிற்று. இயேசு கிறிஸ்து உவமைகளால் பேசினது போல இவர் பேசாமல் உவமைகளை நடித்து காட்டினார். அதை விளக்குவதற்காக அவரே செய்து காட்டினார். எசேக்கியேல் செய்த சில காரியங்கள் உண்மையில் நமக்கு ஆர்வத்தை தரக்கூடியதாக இருக்கிறது. எசேக்கியேல் தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 24ஆம் அதிகாரம் 24ஆம் வசனத்தில் என்ன வாசிக்கிறோம்? அப்படியே எசேக்கியேல் உங்களுக்கு அடையாளமாக இருப்பான். அவன் செய்தபடியெல்லாம் நீங்கள் செய்வீர்கள். இப்படி வரும்போது நான் கர்த்தராகிய ஆண்டவர் என்று அறிந்து கொள்வீர்கள் என்று சொல் என்று உரைத்தார் என்றேன். மக்கள் அவருடைய வார்த்தைகளுக்கு செவி கொடுக்கவில்லை. ஆகவே எசேக்கியேல் தீர்க்கதரிசி நடித்து காட்ட வேண்டியதாயிற்று. இவ்விதமாக அவர் அநேக மக்களுடைய கவனத்தை தன்பால் ஈர்த்து கொண்டார். இன்றைய நாட்களிலும் அநேகர் இந்த விதமான முறைகளிலே தேவனுடைய செய்தியை கொடுக்கிறார்கள். அநேகர் நாடகத்தின் வாயிலாக கையிலே அட்டைகளை ஏந்திய வண்ணம் செல்வதன் மூலமாக, இன்னும் பாடல்களிலே வரும் உணர்வுகளுக்கு நடித்து காட்டுவதன் மூலமாக மக்களுக்கு தேவனுடைய செய்தியை கொடுக்கிறார்கள். எசேக்கியேல் தீர்க்கதரிசியும் இப்படிப்பட்ட ஒரு முறையைத்தான் கையாண்டார். ஒருமுறை எசேக்கியேல் தீர்க்கதரிசி ஒரு வீட்டிற்குள்ளே சென்று கதவை பூட்டிக் கொண்டார். பின்னர் அவர் நிலத்தை தோண்டினார். அவ்வாறு தோண்டிக்கொண்டே வந்து வெளியே வந்தபொழுது அவர் தெருவின் மத்திய பகுதியிலே வெளியே வந்தார். இன்றைய நாட்களிலே சாலையின் மத்திய பகுதியிலே தோண்டுவது என்பது சாதாரணமான நிகழ்ச்சியாகிவிட்டது. ஆனால் அந்நாட்களிலே அது வித்தியாசமானதாகும். ஒரு நாளிலே எசேக்கியேல் சாலையின் மத்திய பகுதியிலே இருந்து வெளியே வந்தால் இயற்கையாகவே மக்கள் அவரை சூழ்ந்து கொண்டு ஏன் இப்படி செய்கிறீர் என்று கேட்டுவிடுவார்கள். ஆகவே எசேக்கியேல் அவ்வாறு செய்தார். மக்கள் இந்த கேள்வியை எழுப்பியவுடன் அவர் மக்களுக்கு தேவனுடைய செய்தியை கொடுக்க ஆரம்பித்தார். இதைத்தான் நீங்கள் எசேக்கியேல் 12ஆம் அதிகாரம் 8 முதல் 16 வரை உள்ள வசனங்களிலே பார்க்க முடியும். தேவனுடைய மகிமையின் தீர்க்கதரிசியாக எசேக்கியேல் இருந்தார். தங்களுடைய தேசத்தை விட்டு வெளியே இருக்கும் பொழுது தீர்க்க தரிசனம் உரைத்த 3 தீர்க்கதரிசிகள் உண்டு. எசேக்கியேல், தானியேல் மற்றும் யோவான் போன்றவர்கள். யோவான் பத்மு தீவிலிருந்து தீர்க்க தரிசனம் உரைத்ததை நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். இவர்கள் அதிகமாக அடையாளமான
உருவக மொழியையே பயன்படுத்தினார்கள். இருந்த பொழுதிலும் இவர்கள் பிரகாசமான வெளிச்சத்தையும் மற்ற எல்லா தீர்க்கதரிசிகளையும் விட உன்னதமான நம்பிக்கையையும் உடையவர்களாயிருந்தார்கள். எசேக்கியேல் சாலமோனின் தேவாலயத்தை விட்டு தேவனுடைய மகிமை நீங்கினதையும் அதேபோல தேவ மகிமை திரும்ப வந்ததையும் கண்டார். இது 1000 வருட அரசாட்சியிலே திரும்பி வருகின்றதாய் இருக்கிறது. எசேக்கியேல் கண்ட தரிசனத்திற்கு ஒரு அர்த்தம் உண்டு. 1000 வருட அரசாட்சியிலே தேவனுடைய மகிமை திரும்பி வருகிறதை அவர் கண்டார். எசேக்கியேல் இயேசு கிறிஸ்துவின் பாடுகளை தாண்டி உள்ள மகிமையை கண்டார். பேதுரு கூறியுள்ளது போல தீர்க்கதரிசிகள் பாடுகளையும் அதனைத் தொடர்ந்து வரும் மகிமையையும் கண்டார்கள். 1 பேதுரு 1:11 இதை பற்றி வாசிக்கிறோம். எனக்கு அருமையான சகோதரனே, சகோதரியே, ஆம், பாடுகளுக்கு பின்னரே மகிமை. நாம் பாடுகளை சந்திக்காமல் மகிமையை பெற முடியாது. ஆவிக்குரிய வாழ்க்கையிலே வளர முடியாது. ஆகவே பாடுகளை குறித்து கலங்காதிருங்கள். உங்களுக்கு மகிமை வருகிறதாயிருக்கிறது. மற்றெல்லா தீர்க்கதரிசிகளையும் விட எசேக்கியேல் இந்த காரியத்தை அதிகமாகவே உணர்ந்திருந்தார் என்றே சொல்லலாம். அடுத்ததாக எசேக்கியேலின் தரிசனத்தை குறித்து பார்க்கிறோம். தேவனுடைய மகிமையை பற்றிய எசேக்கியேலின் தரிசனம் தேவனுடைய வசனங்களிலே காணப்படும் எல்லா தரிசனங்களுக்கும் திறவுகோல் போன்று காணப்படுகிறது. குறிப்பாக எசேக்கியேல் புத்தகத்திலே காணப்படும் மற்ற எல்லாவற்றிற்கும் இது திறவுகோல் போன்றது என்பது உறுதியானது. வெளிப்படுத்தின விசேஷம் தானியேல் தீர்க்க தரிசனத்தின் அடிப்படையிலும் இயேசுவின் ஒலிவமலை பிரசங்கத்தின் அடிப்படையிலும் ஆனது என்று அநேகர் சொல்லுவார்கள். இது உண்மைதான். இருந்தபோதிலும் வெளிப்படுத்தின விசேஷம் எசேக்கியேலில் தேவன் அருளிய வெளிப்பாட்டையே முக்கியமான அடிப்படையாக கொண்டிருக்கிறது என்று சொன்னால் மிகையாகாது. எசேக்கியேல் 1 காணப்படும் தரிசனமும் வெளிப்படுத்தின விசேஷம் 4, 5 காணப்படும் காரியங்களும் அநேக ஒற்றுமைகளை உடையதாயிருக்கிறதை நீங்கள் பார்க்கலாம். எசேக்கியேலின் தரிசனங்கள் புரிந்து கொள்வதற்கு மிகவும் கடினமானவை. ஜான் கல்வின் என்பவர் இதை குறித்து சொல்லும் பொழுது, ஒருவர் இந்த தரிசனங்களையெல்லாம் தெளிவானதாக இருக்கிறதா என்று கேட்டால், நான் இதன் தெளிவற்ற நிலையையே அறிக்கையிடுவேன். என்னால் இதை முழுமையாக புரிந்து கொள்ள இயலவில்லை என்று சொல்கிறார். அருமையானவர்களே, இந்த தரிசனங்களை தெளிவாக புரிந்து கொள்வது கடினமே. இருந்தபோதிலும் இந்த தரிசனத்தை குறித்து ஒரு காரியத்திலே உறுதியாக இருக்கலாம். இது இன்றைய நாட்களில் உள்ள இயந்திர காலத்தை பற்றிய தரிசனம் அல்ல என்பது உறுதி. சக்கரங்களை பற்றிய எசேக்கியேலின் தரிசனம் விமானத்தை பற்றியது அல்ல. அநேகர் இது விமானத்தை பற்றிய தரிசனம் என்று சொல்வார்கள். ஆனால் இது சரியான விளக்கம் அல்ல. இது தீர்க்க தரிசனத்தின் மேல் உள்ள மக்களின் மதிப்பை கெடுத்துவிடும்.